குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் நம்ம இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஏ கெமிக்கல் சேஞ்ச், அதாவது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கான சில இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ், எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஹீட் இஸ் லிபரேட்டட், அதாவது ஹீட் இஸ் ரிலீஸ்டு, அது எக்ஸோதெர்மிக் சேஞ்ச். ஹீட் இஸ் அப்சர்வ்டு அப்படின்னா அது எண்டோதெர்மிக் சேஞ்ச். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதனுடைய கண்டினியூ நாம் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சேஞ்சு, நான் பீரியாடிக் சேஞ்ச். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிக்ஸ்த்துலேயே நீங்கள் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பீரியாடிக் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கும் நான் பீரியாடிக் சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா டைம் இன்டர்வல், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரெகுலராக நடக்குதா, ரெகுலராக நடக்கலையா. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டைம் இன்டர்வல் பீரியட் அந்த டைம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பீரியாடிக் சேஞ்ச், இன்னொன்று நான் பீரியாடிக் சேஞ்ச். So depending on whether or not a change repeats itself after a definite period of time. ஸோ இதை பேஸ் பண்ணி பீரியாடிக் சேஞ்சு, நான் பீரியாடிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்போது இந்த கால இடைவெளி, இந்த டைம் இன்டர்வல், ஸோ அதுதான் முக்கியம். The changes that repeat themselves after a definite interval of time, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த டைம் இன்டர்வெல்லில் ரெகுலராக அது நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த டைமுக்கு இது நடக்கணும், ரெகுலராக மறுபடியும் அது நடந்துக்கிட்டே இருந்தால் அதை பீரியாடிக் சேஞ்சஸ். நம்முடைய ஹார்ட் பீட்ஸ் எப்படி துடிக்குது, துடிச்சிட்டே தானே இருக்குது, அது என்னைக்காவது நின்றுருக்கா? இல்லை. ஸோ இதில் சொல்லலாம் ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூஷன் ஆஃப் எர்த், பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, எங்கேயாவது நின்றுருக்கா? இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த கிளாக், வால் கிளாக், இந்த டைமிங் இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலர் டைம் இன்டர்வெல்ல நடக்கும். டே அண்ட் நைட் சொல்லலாம். பகல்னா இரவு, இரவுன்னா பகல். ஸோ 24 மணி நேரம், 12 மணி நேரம் பகல் இரவுன்னு மாறி 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 நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஃபுல் மூன், நியூ மூன் தெரியும் உங்களுக்கு. அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, இது மாதத்தில் கண்டிப்பாக இது ரெண்டுமே நடக்கும் இல்லையா. ஒரு நாள் பூரா அமாவாசை, அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக அமாவாசை மட்டும் வர்றது, ஒரு மாதம் பூரா பௌர்ணமி மட்டும் வர்றதுங்கிறது நிகழ்வது இல்லை. அமாவாசை வந்தால் பௌர்ணமி, பௌர்ணமி வந்தால் அமாவாசை, இது மாறுறதில்லை. அதே மாதிரி டேனா பகல், நைட்டுனா இரவு. எப்பவுமே ராத்திரியாகவே இருக்குதா, நைட்டாகவே இல்லையே. இல்லை எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகலாகவே இருக்குமா? இருக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கும், ரெகுலராகவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் நமக்கு நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சீசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன், சம்மர் சீசன், ரெய்னி சீசன், இதெல்லாம் தொடர்ந்து அந்தந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். மழை காலத்தில் மழை பொழிகிறது, குளிர்காலத்தில் குளிர்ச்சியாக இருக்குது, கோடை காலத்தில் சம்மரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இது என்றைக்காவது மாறி இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் சீசன்ஸ் எல்லாமே பீரியாடிக் சேஞ்சஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். கீழே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி இயர் வி அப்சர்வ் தட் சீசன் சேஞ்சஸ், வி கோ ஃப்ரம் ரெயின்ஸ் டு வின்டர் அண்ட் வின்டர் டு சம்மர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுபட்டுகிட்டு தான் இருக்கும். வாட் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் ஆர் worn இன் வின்டர், அதாவது குளிர்ச்சி காலத்தில், குளிர்காலங்களை நம்ம என்ன வகையான ஆடைகள் நம்ம அணிகிறோம். ரெண்டாவது கேள்வி, வாட் ஆர் த கிளாத்ஸ் தட் வி வியர் இன் சம்மர், கோடை காலம் அதாவது வெப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய ஆடைகள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இஃப் த வின்டர் சீசன் சேஞ்சஸ் இன் டு சம்மர், அதாவது வி அப்சர்வ் த சேஞ்ச் இன் த டெக்ஸ்டியூர் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் வி வியர். வி வியர் உல்லன் கிளாத்ஸ் இன் வின்டர் அண்ட் காட்டன் கிளாத்ஸ் இன் சம்மர். அப்போ வின்டர் சீசனில் குளிர்ச்சியாக இருக்கும், அப்போ என்ன செய்வோம், ஸ்வெட்டர் போட்டுக்குவோம், கம்பளி பொத்திக்குவோம். அதே மாதிரி சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அப்போ நம்ம கம்பளி பொத்தி படுக்க மாட்டோம், ஏன்னா ஹீட்டாக இருக்கும், அதனால் நம்ம போட மாட்டோம். அப்போ நம்ம காட்டன் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி சிமிலர்லி வி அப்சர்வ் தட் த வின்டர் சீசன் இஸ் கூல் அண்ட் சம்மர் சீசன் இஸ் ஹாட். இதுதான் காரணம். இன் வின்டர் டியூரிங் த நைட் இஸ் லாங்கர் தென் இன் சம்மர், அதாவது காலநிலை பார்த்தீங்கன்னா அதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியான காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நைட் பார்த்தீங்கன்னா பகல் இரவு பகுதி அதிகமாக இருக்கும். வி டேக் கூல் ட்ரிங்க்ஸ்
இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம் இல்லையா? சம்மர் என்ன செய்வோம், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்ச்சியாக ஏதோ குடிக்கணும் போல் இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன் குளிர்ச்சியான காலத்தில் வந்து நம்ம வந்து குளிர்ச்சியை நம்ம வந்து ஜூஸ் குடிக்க மாட்டோம். நல்லா ஏதாவது சூடாக டீயோ காஃபியோ பாலோ இதுதான் நம்ம விரும்புவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தீஸ் சேஞ்சஸ் தட் வி அப்சர்வ் ஸோ த சேஞ்ச் ஆஃப் சீசன், இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய பானங்கள், நம்ம உடுத்தக்கூடிய துணிகள் எல்லாமே வந்து மாறுது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சேஞ்சஸ்க்கான ஒரு உதாரணம் தான். ஸோ த சீசன் அண்ட் சேஞ்சஸ் இன் வெதர் அக்யூர் பிகாஸ் எர்த் ரொட்டேட்ஸ். என்ன காரணம்? எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். தன் அச்சியில் மாறாமல் தன்னைத்தானே பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறனால தான் இது எல்லாமே நடக்குது. இதுதான் இந்த சீசனுக்கான காரணம். ஸோ இந்த சேஞ்ச் சீசன் இது எல்லாமே வந்து பீரியாடிக் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். நான் பீரியாடிக் சேஞ்சஸ்னால் அந்த டைம் இன்டர்வெல்லில் ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் நடக்காது. எப்போ வேணாலும் நடக்கும், நடக்காட்டி போகும். ஒரு பஸ்ஸு, ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்குவேன், இதே மாதிரி இதே டைமில் இதே நேரத்தில் இதே நாளில் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். ஸோ எரிப்ஷன் ஆஃப் வேல்கனோ அப்படிங்கிறோம், எரிமலை வெடிக்கிறது ரெகுலராக நடக்குமா? நடக்காது. அதே மாதிரி வந்து அக்யூரன்ஸ் ஆஃப் எர்த்குவாக் நிலநடுக்கம், பூகம்பம் நடக்குமா? நடக்கும், நடக்காட்டியும் போகலாம். ஸோ அந்த டைமுக்கு ரெகுலராக நடக்குமானா நடக்காது. ஸோ இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட டைம் இன்டர்வெல்லில் நடக்கலைன்னா அது வந்து நான் பீரியாடிக் சேஞ்ச். இந்த டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. சேஞ்சஸ் தட் டு நாட் ரிப்பீட் தெம்செல்வ்ஸ் ஆஃப்டர் எ டெஃபினைட் இன்டர்வெல் ஆஃப் டைம் அண்ட் அக்யூர் ரேண்டம்லி ஆர் கால்டு. எப்போயாவது நடக்கும், ரெகுலராக நடக்காது. அதுக்கு பேர் வந்து நான் பீரியாடிக் சேஞ்ச். டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. எரிப்ஷன் ஆஃப் வெல்கனோ, அக்யூரன்ஸ் ஆஃப் எர்த்குவேக்கு இல்லையா, லேண்டு ஸ்லைடு கூட சொல்லலாம், அதாவது மண் சரிஞ்சு வர்றது இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக் ஆஃப் த லைட்டிங் ஃப்ளாஷ் அக்ராஸ் த ஸ்கை டூரிங் ஏ தண்டர்ஸ்டம், இது இடி இடிக்கும் போது மின்னல் மின்றது. அதே மாதிரி ரன்னிங் ஆஃப் த பேட்ஸ்மேன் பிட்வீன் த விக்கெட்ஸ், அதாவது ரன் எடுக்கிறாங்க இல்லையா அந்த கிரிக்கெட்டில், அந்த பேட்ஸ்மேன் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா எப்போ ஓடுவாங்கன்னு தெரியாது இல்லையா, அது ரன் எடுக்கிறது. ஸோ அவங்களாம் எப்போனாலும் போகலாம், ஓடுவாங்க, ஓடாமல் கூட நின்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பீரியாடிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மூமெண்ட் ஆஃப் லெக்ஸ் வைல் டான்ஸிங், அதாவது டான்ஸ் ஆடுறனுடைய கால்கள் எப்படி வேணாலும் டான்ஸ் ஆடும், ஒரே இந்த டைமுக்கு தான் சொல்ல முடியாது, அது எப்படி வேணாலும் டான்ஸ், அது காலினுடைய மூமெண்ட்டு இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பீரியாடிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ பீரியாடிக் சேஞ்சஸ்க்கான டெஃபினேஷன் அந்த பேரா அப்படியே இருக்குது பாருங்கள், மேலே இருக்கிற பேரா அப்படியே எழுதுங்க, எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. நான் பீரியாடிக் பார்த்தீங்கன்னா அந்த பேரா ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, இதோடு நமக்கு லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ எவாலுவேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எவாலுவேஷனில் ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோமன், when a woolen yarn is knitted to get a sweater, அதாவது ஸ்வெட்டராக நம்ம வந்து மாற்றுறோம் இல்லையா, இது வந்து என்ன சேஞ்சஸ்னால் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் இது. செகண்ட், டேஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ். நான் சொன்னேன் எண்டோதெர்மிக்னா ஹீட் இஸ் அப்சர்வ்டு, வெப்பத்தை உறிந்து கொண்டு பொழிகிறது. எவாப்ரேஷன், மெல்டிங், இது ரெண்டுமே வெப்பத்தை உறிஞ்சிக்கும், அதனால் இது எண்டோதெர்மிக் சேஞ்ச். த கெமிக்கல் சேஞ்ச் இஸ் டேஷ். இதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னா க்ரோத் ஆஃப் எ ட்ரீ, இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான உதாரணம். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த பீரியாடிக் சேஞ்ச். எது வந்து பீரியாடிக் சேஞ்சுனா அந்த குறிப்பிட்ட ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் தொடர்ந்து நடக்கிறது தான் வந்து பீரியாடிக் சேஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் கிடையாது, ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ கிடையாது, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷவரிங் ஆஃப் ரெயினும் கிடையாது. ஸோ ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கிறோன்னா அந்த கடலிலிருந்து வரக்கூடிய அலைகள், அக்யூரன்ஸ் ஆஃப் த டைட்ஸ் இன் சீஸ், கடல் அலைகள் திரும்ப 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 அந்த அலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பீரியாடிக் சேஞ்சு. இந்த ஊஞ்சல் ஆடுது இல்லையா, அந்த ஊஞ்சல் ஆடுறது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும், அதுவும் நம்ம வந்து சொல்லலாம். டேஸ் இஸ் நாட் ஏ கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்சு எது இல்லைன்னு கேட்குறாங்க. எது இல்லைன்னா மெல்டிங் ஆஃப் த போலார் ஐஸ் கேப்ஸ், மெல்டிங் ஆஃப் போலார் ஐஸ் கேப். சரி, fill in the blanks. Filling up a balloon with a hot air. அந்த ஹாட் ஏர் ஒரு பலூனில் நாம் இது பண்ணும்போது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அது.
ஸ்டிச்சிங் கோல்டு காயின் இன்டு எ ரிங். கோல்டு காயின் அது காயினாக இருக்குது, அது வந்து ரிங்காக நம்ம செஞ்சுட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய வடிவம் தான் மாறுது, அதனுடைய தன்மை மாறலை. ஸோ என்னது ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓப்பனிங் ஏ கேஸ் சிலிண்டர் நாப் கன்வெர்ட்ஸ் த டேஷ் ஃபியூல் இன்டு டேஷ் ஃபியூல். அதாவது ஒரு கேஸ் சிலிண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டி பார்த்தா தண்ணி குடத்தில் ஆட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸாக இல்லை, அது சிலிண்டரில் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. நாபை ஓப்பன் பண்ணால் தான் என்ன ஆகுது, கேஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ என்ன ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது, இது என்ன எக்ஸாம்பிளான சேஞ்சஸ். ஸோ என்ன அது லிக்விட் ஃபியூல் இன்டு கேஸ் ஃபியூல். தி எக்ஸாம்பிள் கெமிக்கல் சேஞ்ச். ஸ்பாயிலிங் ஆஃப் ஃபுட். உணவு கெட்டு போனாலே துர்நாற்றம் வந்துடும், அது கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ரெஸ்பிரேஷன் ஆஃப் எ டேஷ் சேஞ்ச். சுவாசிக்கிறது, ரெஸ்பிரேஷனை சுவாசிக்கிறது, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கட்டிங் ஆஃப் கிளாத் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் சேஞ்ச். கட்டிங் ஆஃப் கிளாத்னா துணியை வந்து கட் பண்ணுறோம், ஸோ அதனுடைய அளவு வடிவம் தான் மாறுது, அது எப்படி பீரியாடிக்காக மாறும்? ஸோ அது பீரியாடிக் இல்லை, ஃபிசிக்கல் சேஞ்ச். டேக்கிங் a glass of water and freezing it by placing in it in the freezer is chemical change. இதுவும் ஃபால்ஸ். என்ன சொல்கிறாங்க, டேக்கிங் a glass of water and freezing, அதாவது தண்ணி ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வந்து ஐஸ் கட்டியாக மாறுது. ஸோ இது வந்து என்னது, ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்சஸ் இல்லை. தேர்டு, a bean plant collecting sunlight and turning in it to bean seeds. bean seeds, இந்த தாவரம் நம்ம விதைகளாக மாறுது, அதாவது இந்த அவரை தாவரம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் அண்டு நான் பீரியாடிக் சொல்கிறாங்க. அது ஃபிசிக்கலும் கிடையாது, நான் பீரியாடிக் கிடையாது. என்னென்னா ஃபிசிக்கல் இல்லை, அது கெமிக்கல் சேஞ்சு. நான் பீரியாடிக் இல்லை, அது பீரியாடிக் சேஞ்சுன்னு மாற்றிக்கோங்க. ஃபோர்த் கொஷின், இஃப் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் remain unchanged and the appearance or shape or substance changes, it is the periodic change. நான் திரும்பவும் சொல்கிறேன், அப்பியரன்ஸ் மாறிடுச்சு, சைஸ் மாறிடுச்சு, ஷேப் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு தான் பொருந்தும். ஸோ அந்த பீரியாடிக்குங்கிறத மாற்றிட்டு ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு மாற்றிக்கோங்க. ஃபிஃப்த் கொஷின், டர்னிஷிங் ஆஃப் த சில்வர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எண்டோதெர்மிக் சேஞ்ச். டர்னிஷிங்னா வந்து இந்த வெள்ளிக்கு இது வந்து என்ன, அது மங்கி போகுதல். வெள்ளி நகையினுடைய நிறம் வந்து அப்படி கருத்து போகுது, மங்கி போகுதுங்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன கேட்குறாங்கன்னா எண்டோதெர்மி கேட்குறாங்க. எஸ், அது வெப்பத்தை ஏற்றுக்கொள்வதனால தான் அந்த ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ இது வந்து ட்ரூ. அப்போ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபிஃப்த் கொஷின் மட்டும்தான் ட்ரூ, இது எல்லாமே ஃபால்ஸ். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.